வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அருமையான கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுவும் ஐர மீன் கருவாடு வச்சு சிம்பிளான டேஸ்ட்டாக எப்படி ஒரு தொக்கு செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூனு கட்ட நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து கோல்டன் கலர் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக பூண்டு கூட தட்டி இதோட சேர்த்திக்கலாம். அதுவும் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கூட 3 பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது சீக்கிரம் தக்காளி வெந்து வரும், அதனால தான். இதோடவே வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் பாருங்கள், ஐர கருவாடுன்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மண் அவ்வளோக்கா இல்லை. அதனால் ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மண் இருந்ததுன்னா நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணணும். அது போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை இதோட சேர்த்திக்கலாம். இந்த கருவாட்டுக்கு பதிலாக வேறு எந்த கருவாடுனாலும் சேர்க்கலாம். சேம் மெத்தடு தான், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் கருவாடு ஊறினதுனால கருவாடு ரொம்ப சாஃப்டாகவே இருந்தது. சீக்கிரமாகவே வந்துடும். இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஸ்மால் கருவாடுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா 1/2 லெமனோட ஜூஸை இதோட சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா நம்ம சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.